இந்த சிறப்பு பாயிரத்திலே சொல்லப்பட்ட முப்பொருள் உண்மைகளுக்கு மூலமாக இருப்பவைகள் சைவ ஆகமங்கள் என்கிற கருத்தை நமக்கு தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அது ரொம்ப விரிவான ஒரு பகுதி. சைவ ஆகம பிரமாணியம், பிரமாணம் என்று சொன்னால் அதற்கு உரிய அளவைகளால் உறுதிப்படுத்துதல் என்று பொருள். பிரமாணம் இதுக்கு என்ன முன் சான்று? ஆக முப்பொருள் உண்மையை நமக்கு தெளிவாக காட்டுவதற்கு சைவ ஆகமங்கள் இன்றியமையாதன என்று காட்டுகிறார். இப்ப சைவ ஆகமங்கள் இன்றியமையாதன என்று காட்டுவதற்கு காரணம் என்ன கேட்டால், சில பேர் வேதத்தினுடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு அதுவே சிறந்தது என்று பலவிதமான கருத்துக்களை நமக்கு காட்டினார்கள். ஆனால் வேதம் காட்டிலும் சைவ ஆகமங்கள் ரொம்ப சிறப்பானது என்று பலவிதமான மேற்கோள்களை நமக்கு காட்டி வந்தார். அப்படி காட்டி வந்து கொண்டிருக்கிற பகுதியிலேதான் இந்த வடமொழியில இருக்கக்கூடிய தைத்திரியம் என்று சொல்லக்கூடிய நூல்ல அதிகாரி வேதம் பற்றி அன்னமய கோஷம் என்றும், பிராணமய கோஷம் என்றும், மனோமய கோஷம் என்றும், விஞ்ஞானமய கோஷம் என்றும், அதற்கு மேல் ஆனந்தமய கோஷம் ஆக இருப்பது பிரம்மம். இது ஒன்றுக்கு ஒன்று சூக்குமாய் உணர்த்தல் போல என்று காட்டி, இவையெல்லாம் ஏன் வந்தன என்று சொன்னால், சாதாரண நிலையில இருப்பவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு, அது போலவும் கொஞ்சம் ஆழமாக புரிபவர்களுக்கு ஏற்ப அது போலவும் வந்தது என்று நமக்கு காட்டினார்கள். ரொம்ப நல்ல பகுதி அது. ஆனால் அதை கொஞ்சம் முனிவர் விரிவாக காட்டுகிறார். அதாவது உபனிடத்துல சொல்லுகிற வரலாறு என்ன என்று சொன்னால், தேவர்களின் தலைவனாக இருப்பவன் இந்திரன். பக்கம் 80, 81வது பக்கம் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஆக அப்பொழுது அசுரர்களின் ஒருவனாக இருக்கிற விரோசனன் பிரம்ம பொருளை அறிய விரும்பினான். அப்படி விரும்பிய பொழுது 2 பேரும் 12 ஆண்டுகள் தவம் செய்தார்கள். அதன் முடிவில் பிரம்மன் அவர்களுக்கு காட்சியிருந்தார். இருவரும் தமக்கு பிரம்ம பொருளை உணர்த்துமாறு வேண்டினார்கள். அப்பொழுது உயிர் நிலை பெறுவதற்கு உணவு இன்றியமையாதது, எனவே உணவு பிரம்ம பொருளாகும் என்று சொன்னார். இது உலகையில கூட பார்க்கலாம். உடம்புல உயிர் தங்கி இருக்கணும்னா உணவு முக்கியம், எனவே உணவு பிரம்ம பொருளாகும் என்று கூறினார். உடனே அசுரனாகிய விரோசனன் இந்த மறுமொழியில் நிறைவு பெற்று, சரி சாப்பாடுதான் பிரம்மம், அவன் வழியில போயிட்டான். சரி, இந்திரனும் விரோசனனும் தான் தவம் செய்தார்கள். விரோசனனுக்கு இந்த பதில் ஏற்புடையதாக இருந்தது. இந்திரனுக்கு பதில் நிறைவேற்றவில்லை. மீண்டும் தவத்தை மேற்கொண்டார். பிறகு பிரம்மன் தோன்றி, உடம்பு நிலை பெறுவதற்கு மூச்சு காற்றே இன்றியமையாதது, அதனால் பிராணவாயுவே பிரம்மம் என்று கூறினார். அதிலேயே அவருக்கு நினைவு வரவில்லை. மீண்டும் தவத்தில் ஈடுபட்டார். மூச்சு காற்றை விட உயர்ந்தது மனம், மனமே பிரமம் என்று கூறினார். அப்பொழுது அவனுக்கு நிறைவு தரவில்லை. மீண்டும் தவம் செய்தான். எனவே மனத்தை விட உயர்ந்தது அறிவு, அதுவே பிரமம் என்றார். அப்பொழுது இந்திரனுக்கு மன நிறைவடையவில்லை. மீண்டும் தவம் செய்தான். அப்பொழுது பிரம்ம பொருள் ஆனந்த வடிவானது. இது ஒரு புராண கதை. 2 பேர் தவம் செய்தார்கள். பிரம்மம் எது என்று அவர்களுக்கு ஐயம் வந்தது. ஒருத்த அசுரனின் குழுவில் இருந்த வந்தவன் விரோசனன், தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். வந்தோன்னா உடம்புக்கு சாப்பாடு முக்கியம், எனவே அதான் அது உலகையில கூட பார்க்கலாம். இப்ப ஒருவர் உடம்பு முடியாம மருத்துவமனைக்கு போகிறார். அங்க மருத்துவ சிகிச்சை பெறுகிறார்.
அப்பொழுது அந்த மருத்துவர் அவரை உயிர் உடம்பு விட்டு பிரியாம காப்பாத்துறார். இப்ப டாக்டர் வந்தாருன்னு வைங்க, தெய்வமே என்று கையெடுத்து கும்பிடுவோம். அந்த நிலையில இருக்கிறவனுக்கு அதுதானே தெய்வம். அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் இப்ப இந்திரனுடைய அறிவு வேற மாதிரி இருக்கு. பிரயோசனனுடைய அறிவு வேற மாதிரி இருக்கு. பிரயோசனன் புரிந்து கொண்டான் இவ்வளவுதான். இந்திரனுக்கு பதில் நிறைவாகவில்லை. எனவே கடைசியாக வரக்கூடிய பொருள் ஆனந்த வடிவானது என்று சொல்லுகிறவரை கேட்டான். அதுவே அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமய கோஷம் என்று சொல்லப்பட்டன. அப்ப இதுல இருந்து முனிவர் விரோசனனுடைய அறிவையும் காட்டுகிறார், இந்திரனுடைய அறிவையும் காட்டுகிறார். படிக்கிற நாம் விரோசனனை போல இருந்து விடாமல் இந்திரனை போல நுணுகி நுணுகி சிந்திக்கக்கூடிய அறிவை இறைவன் கொடுத்தோம். அப்ப ஒண்ணுக்கொண்ணு பருமை, அந்த பருமையில இருந்து நுட்பத்தை நோக்கி செல்லுவதை இதிலே அறியலாம். இந்த விடைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது கேட்பவனுடைய தகுதி பற்றி ஒன்றுக்கொன்று நுட்பமான விடைகள் உணர்த்த பெற்றன என்பதைத்தான் முனிவர் அழகுபட 81வது பக்கம் ஒன்றற்கொன்று சூக்குமமாய், வாய்ப்பு இருக்குமான கொஞ்சம் பெருசா காமிங்க, ஒன்றற்கொன்று சூக்குமமாய் உணர்த்துதல் போலவும் கௌசிதக பண்டத்தில் அதிகாரி பேதத்தால் இந்திரன் தைத்தியனுக்கு தன்னையே பிரமமாக கூறியதை போலவும். ஸ்கிரீன் பண்றவங்க வாய்ப்பு கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. அங்கனம் புல்லை காட்டி பசுக்களை பிடிக்கலை போல, ஒரு பசுவை பிடிக்கணும்னா பிள்ளை காட்டுவாங்க, அப்போது தெரியாது. கொஞ்சம் பசுவை காட்டுவதற்கு பிள்ளை கொடுத்தால் பசுக்கன் அப்படியே வந்துடும். அது போல சோபான முறையில் பலவும் கூறப்பட்டன என்று முனிவர் கூறி எல்லாம் ஒரு வகையிலே பிரமாணம் என்று சூத சங்கதை என்ற நூல்களிலே கூறப்படுகிறது என்று முனிவர் காட்டினார். இது சென்ற வகுப்புல பார்த்தோம். மேலும் 82வது பக்கம் இங்கனம் கூறியவாற்றால் இது போல வேத நூல்கள் பிரமாண நூல்கள் என்றும் சைவ ஆகமங்கள் பிரமாண நூல்கள் என்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முனிவர் இந்த முறையில கூறுகிற வகையிலே பேருரையை காமிங்க. வேதமும் சித்தாந்த சைவ ஆகமமும் என்னும் இரண்டுமே உத்தம நூல் எனவும் ஒரு நூலை சரியான நூல்னு தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? ஆமா, நான் அது வகுப்புல சொல்லுவேன், அது யாரும் சிரிச்சிடாதீங்க. ஆனாலும் சொல்றது என்னுடைய அறியாமை இந்த மேடையில சொல்லிக்கிறேன். எந்த நூல் உத்தம நூல்? வயதான பெரியவர் படிச்சுட்டு இருந்தார். ஒரே பார்க்க போனவருக்கு ஆச்சரியம், ரொம்ப மகிழ்ச்சி, இந்த வயதுல கூட நீங்க படிக்கிறீங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், கற்க கசடர எனவே படித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன நூல் படிக்கிறேன்னு பார்த்தா காதலிக்க நேரம் இல்லை. இந்த போல அவர் படிச்ச என்ன போல. அப்ப எது அறிவை தெளிவுபடுத்துகிற நூல்? அது அந்த குரல்ல இருக்கு. கற்க, படி, கசடர. கசடரங்க சொல்ல முன்ன போட்டுக்குங்க. கசடர கற்க. உன்னுடைய அறிவை திருத்துகிற நூல் எதுவோ அந்த நூலை நாம் படிக்க வேண்டும். அந்த நூலுக்கு சிவஞான முனி உரைத்த பெயர் என்ன? உத்தம நூல் என்றும், ஏனை இன்னும் சில நூல்கள் சாருவாகம், சாருவ ஆகமம்னு ஒரு நூல். இது என்னை பொறுத்தவரை பெயர் தான் படிக்க முடிகிறது. இந்த நூலை முழுவதும் படிச்சு முடிச்சு சொல்ல முடியல. இப்ப என்னிடத்துல ஒருவர் வந்து நீங்கள் சுந்தரமூர்த்தி தேவாரம் முழுவதும் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் நான் உண்மையை சொல்லுவேன், சில முறை படித்திருக்கிறேன். 12 திருமுறைகளை படித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் நான் சொல்லுவேன், ஆண்டுக்கு ஒரு முறை எப்படியோ சிவபெருமான் என்னை அது முழுமையாக படிக்க வைத்து விடுகிறார்.
ஆனால் முனிவர் காட்டுகின்ற சார்வ ஆகமம், பாஞ்சராத்திரம், இன்னும் பல நூல்கள் பெயர்தான் தெரிகிறதே தவிர நூலின் கருத்து தெரியவில்லை. அதை படித்த பெரியவர் சொல்லுகிறார், சார்வாகமம் முதல் பாஞ்சராத்திரம் இறுதியாக சொல்லப்படுகிற நூல்கள் எல்லாம் இந்த இரண்டினோடு மாறுபட்ட வழியை கூறுகின்றன. அப்ப பாஞ்சராத்திரம் வைணவ ஆகமம். எனவே வேதத்திற்கும் பிற ஆகமங்களுக்கும் வழிநூல் வழிநூல் எழுதப்பட்டால் அந்த ஆசிரியர்களின் தகுதி நோக்கி அவை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர மற்ற வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவற்றுள்ளும் அந்த பாஞ்சராத்திரம் சார்பாகும் அவற்றுள்ளும் வழிநூல் செய்தார் தாரதமியத்தால். இந்த தாரதமியம்ங்கிறதுக்கு தமிழ்ல தகுதி என்று பெயர். சில பேர் கிராமங்கள்ல பேசுவார்கள். பேசுகிற பொழுது வந்திருப்பவருடைய உயர்வை கருதி பேச வேண்டும். அப்ப கிராமங்கள்ல சொல்லுவாங்க, என்ன பேசுறாரு, தாரதமியம் இல்லாம பேசுறாரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சொல்லாட்சி அப்படியே பயன்படுத்துகிறார். தாரதமியத்தால் யார் யார் அந்த நூலுக்கு வழிநூல் சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை நூலுக்கு ஏற்ற முறையில, உதாரணமா சிவஞான போதத்தை பற்றி ஒருத்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார், அந்த நூல்ல சொல்லப்பட்டபடி சமயதிக்கை பெற்று சிவலிங்க பூஜை செய்து தினந்தோறும் காலையில் மாலை அஞ்செழுத்து ஓதி நிலையாமையை உணர்ந்து நிலையுடைய பரம்பொருளை பற்ற வேண்டும் என்கிற மிகுதியான வேட்கை உடையதுதான் சிவஞான போதம் படிப்பதற்கு தகுதி, தாரதமியம். அந்த முறையில் இந்த நூலுக்கு எதுக்கு சாருவாக முதல் பாஞ்சராத்திரம் இறுதியாக நூல்கள் எல்லாம் இவ்விரண்டினோடு மாறுபட்ட வழி மறுக்கப்படும் என்றும் அவற்றுள்ளும் வழிநூல் செய்தார் தாரதமியத்தால் கீழ் கீழ் நூல்கள் மேன்மேன் நூல்களால மறுக்கப்படும் என்றும் நீ அறிந்து கொள்வாயாக. Be careful. உத்தம நூல்களுக்கு ஏனைய நூலுக்கு நீ வித்தியாசம் தெரிஞ்சு இதை எடுக்க வேண்டும், இதை விட வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சிவஞான போத நூலுக்கு, இந்த நூற்பாவுக்கு எத்தனை நூல்களை காட்டி இந்த நூலை வைத்துக் கொண்டு நீ உரை செய்ய வேண்டுமே தவிர ஏனைய நூல்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கு முன்னாக சிலவற்றை காட்டுகிறார். இந்த மரம் உண்டு. தமிழ் விடுத்துவதுன்னு ஒரு நூல் இருக்கிறது. தமிழை தூதாக விடுகிறார்கள். அப்போகிற பொழுது அந்த ஆசிரியர் எழுதுகிறார், தமிழே நீ இறைவனை போய் பார்க்க வேண்டும். போவதற்கு முன்னால் பட்டிமன்றம் நடத்துவார்கள், வழக்காடு மன்றம் நடத்துவார்கள். அது சுவையாக இருக்கிறது என்று கருதி அங்கே நின்று விடாதே. அவையெல்லாம் மயக்க மொழிகள். நீ நேரா சாமி கொண்ட போவார். அதே மாதிரி நெஞ்சு விடுத்துவதுல சொல்லுகிறார், நெஞ்சே நீ குருநாதரை பார்க்கிற பொழுது எது குரு மரபு என்று தெரியாமல் உலோகாயதன் முதலாக பலரும் உயர்த்தி சொல்லுவார்கள். அங்கே நின்று கொண்டு இந்த உலோகாயத கருத்தால் நீ உயிர்ந்து விட முடியும் என்று கருதி உலோகாயதனிடத்திலே போய்விடாதே, சமணரிடத்திலே போய்விடாதே என்று காட்டுகிறார். அதை போல இந்த தாரதமியம் என்று அருமையா காட்டுகிறார். இனி சில பேர் இந்த நூல்கள்ல தந்திர வழியில ஒழுகக்கூடியவர்களை பற்றி சில கருத்துக்களை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார். இனி இதுவரை நீங்க படிச்சது புரிஞ்சுட்டீங்களா? இனி தந்திர வழி ஒழுகினோர் மூடர் எனவும் நிறையத்தில் வீழ்ந்தார் என, நிறையம்னா நரகம்னு அர்த்தம். நிறையத்தில் வீழ்ந்தார், நரகம் ஒரு நரகம் இல்லைங்க. ஆமா, நரகம் நரகம், அடுத்து ராசத நரகம், மாநரகம், ராசத மாநகரம், மொத்தம் நரகம் 4 பிரிக்கிறார். ஒன்னொன்னு கேட்டு 32 நரகம் இருப்பதாக நூல்கள் கூறுகின்றன. 32 நரகம்.
இங்க நிலையத்தில் வீழ்ந்தார் என்றும், அவை சாபப்பயன் எனவும், விருத்தி பொருட்டு எனவும், மோகநூல் எனவும் புராணங்களில் கூறியது வேத பொருளோடு மாறுகொள கூறும் பாசுபதம், பாஞ்சராத்திரம் முதலிய புறச்சமயங்களே ஆம். இதை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதை நீ சரியா கடைபிடிக்கவில்லை என்றால் உனக்கு அறிவில்லாதவன், நீ நரகத்துக்கு போவாய் என்று சொல்லுவார். இப்படி பல கருத்து சொல்லுவாங்க. இன்னைக்கு கிராமங்கள்ல பல வகையில சொல்லுகிற ஒரு முறையற்ற நடைமுறையை பார்க்கிறோம். எனவே அவையெல்லாம் புறச்சமயங்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த தந்திர நூல் வழியை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் பழிச்சொல்லுக்குரியவர்கள் என்ற கருத்து பாசுபதம் என்ற மதத்தினரும் பாஞ்சராத்திரம் கூறுகிறார்கள். அவையெல்லாம் புறச்சமயம் என்று விடு. எப்படி தெளிவுபடுத்துகிறார் பார்க்க. முதல்ல சரியா பாதை அமைக்கிறார். நூலை படிக்கிறதுக்கு முன்னால இதை யாராவது கருத்து சொல்லுவாங்க என்று. மேலும் வேத பொருளையே விரித்து கூற புகுந்த வேத சாரமாகிய சித்தாந்த சைவ ஆகமங்கள் அல்ல என்று உணர்க. வேதத்தின் பொருளையே சொல்லுவது சரி. வேதத்துல சொல்லக்கூடிய பொருள் என்ன? நீ சொல்ல போகிறார் பின்னால. இப்ப வேத பொருளை விரித்து கூறுவது எது? நாம் படிக்க இருக்கிற சிவஞான போதமாகிய சித்தாந்தத்தின் தலைசிற நூல் மெய்கண்டார்களே சிவஞான போதம். எனவே வேத பொருளை விரித்து கூற புகுந்த வேதசாரமாகிய சித்தாந்த சைவ ஆகமங்கள், அந்த தந்திரம், அதன் பிறகு நமக்கு சாருவாகம், பாஞ்சராத்திரம் அவை அல்ல. எனவே வேத பொருளோடு மாறுபடாமல் இருப்பதும் வேதத்தின் பிழிவாக இருப்பதும் சைவ சித்தாந்தம் தான். அந்த சைவ ஆகமங்களுக்கு மேலே கூறிய மூடர் எனவும், நிறையத்தில் வீழ்ந்தார் எனவும், சாபப்பயன் என்றும், மோகநூல் என்றும் கூறுபவைகள் படிச்சொல்கள், அதற்கு பொருந்தாது. இப்படி சொல்றப்ப ஒரு நெஞ்சரம் வேணுங்க. ஏன்? அந்த நூல்களை எல்லாம் படித்து கற்று கேட்டு தெளிந்த மனிதர் சிவஞானம். உங்களுக்கு சந்தேகம் வந்தா அத்தனை நூலை நீங்க படிச்சு பாருங்க. மேலும் சொல்லுகிறார், இதுவும் இது மட்டுமில்ல, வாயவிய சங்கீதை, சனத்குமார சங்கீதை, கூர்ம புராணம், மகுடாகமம் முதலியவற்றுள் கூறியவாறு. எனவே இவை அதிலே காணப்படுகின்றன. இனி மீண்டும் அந்த வியப்புக்குள்ள அழைத்து போகிறார். வாங்க முனிவர் பின்னால போவோம். இனி புறச்சமய வழி ஒழுகினோரை அங்கனம் இழித்து கூறியதும் அந்நெறி ஒழுகுதல் பற்றன்று. உடனே ஒருத்தர் சொல்லுவான், முனிவர் தன் கருத்தை சொல்ல வேண்டியதானே, புறச்சமயத்தை ஏன் இழித்து பேச வேண்டும் என்று ஒருத்தர் கேட்பான். உனக்கே எண்ணம் வரும் இல்லையா? இப்ப இவர் சொல்லுகிறார், அதாவது புறச்சமய வழியை கடைபிடிப்பவர்களை மறுப்பதும், புறச்சமயத்தில் நிற்பவர்களை பழிப்பதும் மேற்கூறியதற்கு காரணம் அல்ல அன்று. அப்படி நினைக்க வேண்டாம். சரி, அப்படிதான் நீ ஏன் சொன்ன? மற்ற ஏன்பா நீ அப்படி சொன்ன? பிறகு எதற்காக நீ கூறினாய் எனின், அவற்றையே பொருளாக கொண்டு வேத நெறியை நிந்தித்தமையை பற்றி. அவர் அவங்கவங்க சமய கொள்கையை சொல்லலாம். ஆனால் வேதத்தின் வழி வருகிற சித்தாந்த கொள்கையை நீ தவறாக சொன்ன காரணத்தால்
நாம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் வந்தது. அதுவும் ஆண்டே கூறப்பட்டது. எனவே அந்த வழக்கை பழித்து உரைப்பதை இதோடு நீ நிறுத்திக்கொள் என்பதற்காக கூறப்பட்டது. மேலும் எவ்வளவு ஒரு சிந்தனை எப்படி கலப்பறார் பாருங்க. புறச்சமய நூல்கள் விருத்தி பொருட்டு செய்யப்பட்டன என்பதும் உடல் ஓம்புதல் பொருட்டு என்றதன்று. ஆமா. ஆக இந்த நூல்ல விருத்தி என்ற அருமையாக ஒன்று சொல் வழங்குகிறது. ஆம். எனவே விருத்தி பொருட்டு என்று ஒரு சொல் வருகிறது. அதற்கு பிழைப்பதற்காக என்று ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருள் ஒழுக்கம் என்று உண்டு. எனவே வேத நெறியில் நீங்கி ஒழுக்கம் என்று பொருள் கூறலாம் என்று அவர்களுக்கு ஒரு அமைதியும் கூறுகிறார். இதுதான் நல்லவர்களுடைய சிந்தனை. மேலும் மோகம் என்று சொல் மேல படிச்சோம் பாருங்க. ஆமா, மோக நூல். அந்த மோக நூல் என்பது மயக்கம் என்ற பொருளை தருவதே. ஆனால் முனிவர் என்ன பண்ணுகிறார்? மோகப் பொருளை தராமல் வியப்பு என்ற பொருளை தருவதாக உரை செய்கிறார். இதான் படித்தவங்கள் எடுத்துக்கொள்ளுகிற விதம். அதை இங்க அருமையா காட்டி விருத்தி ஒழுக்கமுமாம். முடிஞ்சதை அண்டர்லைன் பண்ணுங்க. விருத்தி ஒழுக்கமுமாம். ஆம். வேற மாதிரி காமிக்கிற இடத்துக்கு பாருங்க. 1, 2, 3 அதேதான். 1, 2, 3 4வது வரி பாருங்க. 5வது வரி. விருத்தி பொருட்டு செய்யப்பட்டான் என்பது உடல் ஓம்புதற் பற்றிய விருத்தி ஒழுக்கமுமாம். இந்த அது கீழ் வரி பாருங்க. விருத்தி ஒழுக்கமுமாம். ஏன் அது ஒழுக்கம்? இப்ப விருத்தி என்பதற்கு பிழைப்பிற்காக என்று பொருள் உண்டு. ஒழுக்கம் என்கிற பொருளும் உண்டு. எனவே வேத நெறியில் நீங்கிய ஒழுக்கம் என்று அதை நாம் பொருளமைத்துக் கொள்ளலாம். ஆதலின் சாபத்தால் வேத நெறியில் நீங்கினோர் ஆசரித்த பொருட்டு என்றவாம் என்று அந்த புறச்சமயத்தார் அவர்களின் சமயம் பற்றி பழிப்பது சைவத்துக்கு உடன்பாடு இல்லை. அதனாலதான் சைவர்கள் எந்த சமயத்தையும் படிக்கக்கூடாது. காரணம், அவையெல்லாம் அந்த ஆன்மாவை கடத்தேற்றும் பொருட்டு சிவபெருமானே உருவாக்கியது. இல்ல அந்த சமயம் வேற யாராவது பண்ணீங்கன்னா அப்படின்னு ஒரு கருத்து எடுத்துட்டீங்கன்னா சிவபெருமானுடைய பரத்துவத்துக்கு கேடு வந்து சேர்த்துவிடும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்தந்த வினைக்கேற்ப அவங்க கொடுத்திருப்பார்கள். எனவே மோகநூல் என்றதும் மணிமந்திர மருந்து முதலியவற்றுள் விம்மிதம், விம்மிதம் வியப்புன்னு அர்த்தமுங்க. பயக்கும் நூல் என்றவாறே ஆம். எனவே இந்த பொருளை நாம் அதுபோல அணுக வேண்டும் என்று அருமையா காட்டினார். அது இந்த நூல்ல உரை பண்றதுங்கிறது உரையாசிரியர் வந்தாதான் முடியும். உதாரணமா நம்முடைய ஆசிரியர் முதுபெரும்புலவர் திருமந்திரத்துல ஒரு பாடல் காட்டுகிறார். ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோட ஆயினும் ஆசையருமின் என்ற தொடர் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும். பல பேர் பார்த்திருக்கிறீர்கள். ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோட ஆயின் ஆசையருமின். இதன சிவபெருமானோட ஆவதற்கு விருப்பம் வைக்க வேண்டாமான ஒரு கேள்வி வந்துடும். அதை பிரிச்சு எழுதினார் நம்முடைய முதுபெரும்புலவர். ஆசையருமின் ஆசையருமின் ஈசனோட ஆயினும் ஆசையருமின் பாட்டு. அதை எப்படி உரை பண்ற போது பிடிக்கணும்? ஈசனோடு ஆயின் நும் ஆசை அருமின். ஈசனோட ஆயின் நும் ஆசை அருமின். காட் இஸ் வேர்,
ஸ்பெல்லிங் சொல்ல வேண்டாம். காட் இஸ் வேர்னார். உடனே காட் இஸ் நவ் ஹியர். இது ரொம்ப பெருசா பேசுவாங்க. முனிவர் சொல்லுகிறார் பாருங்கள், நீ வியப்பு என்கிற சொல் இருக்கிறதே, மன்னிக்கணும், மோகம் என்கிற சொல் இருக்கிறதே மயக்கம் என்ற பொருளை தரும். ஆனால் வியப்பு என்ற பொருளை தரும். இங்கே நீ விம்மிதம், இங்க புராணங்கள்ல விம்மிதப்படலம்னு சொல்ல வேறு புராணம் அப்படி இருக்கு. விம்மிதம், வியப்பு என்று காட்டி கொஞ்சம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் 83வது பக்கம் வாங்க. வேறொரையில இனி வேதமும் சிவாகமும் ஒன்றேதான். படிக்கிறவங்களுக்கு இந்த 12 நூற்பாக்கள்ல சொல்லப்பட்டதுக்கு எது ரெஃபரன்ஸ்? வேதமும் சிவாகமும். சரி, 2 ஒன்றாக இருந்தாலும் கூட வேதம் 3 வருணத்தாருக்கும் சிவாகமம் 4 வருணத்தாருக்கும் பொதுவாக உள்ளது. இது அந்த சமயத்துல கொஞ்சம் இந்த வருணம் அதிகமா கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம பின்னால முனிவர் காட்ட போகிறார். இப்ப நாம என்ன சொன்னோம்? அதாவது வேதமும் சிவாகமும் ஒன்றும். இப்படி சொன்ன உடனே அங்க ஒரு ஐயம் வரும். என்ன ஐயம் வரும்னா, வேதமும் சிவாகமும் மேலான பரம்பொருளே செய்யப்பட்டது தானே என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட, ஏன்பா 2 சொல்லணும், 1 சொன்னாலே போதுமே என்று ஒரு ஐயம் வரும். இந்த ஐயம் நமக்கு வருமானே தெரியாது. ஆனா இப்படி படிச்சா வரும்னு அவர் குறிப்பறிந்து எழுதுகிறார். ஆமா, அது எப்படி குறிப்பறிஞ்சுன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு கோபுரத்து மேல ஏறுறீங்க. எனக்கு பழக்கம் கருதியே சொல்றேன். கோபுரத்து மேல ஏறுறீங்க. அப்ப ஏறுகிற பொழுது படி மேல ஏறி ஏற்படும் மூச்செடுக்கும். மூச்செடுத்தா தண்ணி தாகம் வரும். அப்ப கீழ என்ன சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு ஒரு தண்ணி பாட்டில கூட வச்சுக்கோங்க. மேல ஏற ஏற தேவைப்பட்டா குடிங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஆமா. அப்ப அது பின்னால வருவது அவர்களுக்கு முன்னமே தெரியுதா இல்லையா? அது போல இத படிக்கிற பொழுது 2யும் அவர் பண்ணினதுன்னா, 1 பண்ணாலே போதுமே, ஏன் 2 பண்ணார்? நியாயமான சந்தேகம். வேதம், அதாவது வேதம் சிவாவும் ஒன்றாக இருந்தாலும் கூட, அது வேதம் 3 வருணத்தாருக்கும் சிவாகமும் 2, 4 வருணத்தாருக்கும் பொதுவாக உள்ள காரணத்தினால் சிவாகமங்கள் பிரம்மாணம் என்பதை தெற்றென உணர்கின்றனர். தெற்றென மறுக்க முடியாத உண்மை என்று காட்டுகிறார். இந்த முறையில் சைவ ஆகமங்களுக்கு பிரம்மாணம் பௌக்கர உரையில் உமாபதி சிவாச்சாரியார் காட்டியிருப்பதையும் நீங்கள் படித்து இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம என்ன பண்ணணும்? பௌக்கர ஆகமத்தை முதல்ல இருந்து கடைசி வரை படிக்கணும். உங்க சந்தேகம் தான் அங்க போய் பார்த்துக்க. நாம சில நேரம் சண்டை வந்துடும். என்னையே பொய்ன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க உங்களுக்கு தேவைன்னா அங்க போய் கேட்டுக்குங்க. அந்த மாதிரி பௌக்கர உரையிலும் இந்த சிவாகமங்கள் பிரமாணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உடனே பௌக்கர ஆகம படிக்கணும்னு இல்ல. உனக்கு அப்படி ஐயம் இருக்குமானால், முனிவர் சொல்லுகிற கருத்துல உடன்பாடு இல்லை என்று சொன்னால், யார் உடன்படவில்லையோ அவன் மேலும் அந்த கருத்தை தெளிவுபடுத்துவதற்கு என்ன நூலை படிக்க வேண்டும்? பௌக்கர ஆகமத்தின் உரையை படிக்க வேண்டும் என்ற அந்த வழியையும் காட்டுகிறார் முனிவர் பெருமானார். அதற்கு ஒரு வரலாறு அருமையா சொல்லப்படுகிறது. ஒரு காலத்துல 4வது வருணத்தைச் சேர்ந்த பிரிவினருக்கு வேதம் ஓதுகிற உரிமை மறுக்கப்பட்டது. ஆமாங்க, இது சிவஞான முனிவர் வரலாற்றிலேயே சிவஞான முனிவர் நல்ல தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார்.
வடமொழியே கற்கலாமா வேண்டாமான்னு சொல்லி அவர் நினைத்திருந்தார். உடனே வடமொழியை படிக்கணும்னு எண்ணினார். உடனே பலரும் மறுத்தார்கள். வடமொழியாளர்கள் கடுமையா மறுத்தார்கள். அப்பொழுது அந்த வடமொழி படிக்கலாமா வேண்டாமா என்ற தெளிவு வருவதற்கு 100 சீட்டு எழுதினார்கள். 99 சீட்டுல வடமொழி படிக்கக்கூடாது, வேதம் ஓதுவதை படிக்கக்கூடாது அப்படின்னு எழுதினாங்க. 1ல படிக்கலாம்னு 100 சூட்டை கொடுக்குறாங்க. எடுத்தார்கள். என்ன வந்தது தெரியுமா? வேதம் படிக்கலாம், வடமொழி படிக்கலாம்னு வந்ததாக ஒரு வரலாறு. அது மாதிரி ஒரு காலத்துல 4வது வருடத்தைச் சேர்ந்தவர்கள் வேதம் போதுகிற நிலை மறுக்கப்பட்டது. ஆனா வள்ளுவ பெருமான் சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். எவ்வளவு பெரிய ஒரு மனித நேயம் பாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையார். இதுக்கு நான் ஒன்னும் உரை சொல்ல வேண்டியதில்லை. சரி, அப்படி அந்த 4வது வருணத்தவர் வேதத்தை கேட்பதும் கூடாது என்று தடை செய்திருந்தார். பிறகு மனு சாஸ்திரம் போன்ற நூல்கள் இந்த தடைகளை மீறி வேதங்களை கற்றவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் மிகப்பெரிய கொடிய தண்டனையை கூறின. ராமன் அயோத்தியில அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 4வது வருணத்தைச் சேர்ந்த சாம்புகன் என்ற ஒருவன், அவன் வேதம் படித்தார். பிராமண குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை இறந்து விட்டது. உடனே சாம்புகன் வேதம் ஓதியதால் பிராமண குலத்துல பிறந்த குழந்தை இறந்து விட்டது என்று குற்றம் சாட்டினார்கள். அப்பொழுது அரசனாகிய ராமன் சாம்புகனுக்கு கொலை தண்டனை விதித்தான் என்று இதிகாசத்தில் கூறப்படுவதாக முனிவர் காட்டு. எனவே வேதங்கள் 3 வருணத்தாருக்கும், சிவாகமங்கள் 4 வருணத்தாருக்கும் இறைவன் அருளினான். என்ன உரை பண்ணணும்? முனிவர் பாணியில சொன்னா, அவர்களுக்கு 4ஆம் வருடத்துக்கு சொன்னா புரிந்து கொள்ளுகிற அளவு ஒரு சமய அறிவு குறைவா இருந்திருக்கலாம். எனவே அவங்களுக்கு சிறப்பா சொல்லி அவர்கள் சொல்ற யாரோ ஒருத்தர் நல்லா படிக்கணும் டியூஷன் வச்சுக்குவாங்க, அப்பதான் படிப்பான்னு சொல்லி இருக்கலாம். அவரை பற்றி ஒன்றும் சிந்திக்க வேண்டியதில்லை. எனவே இதற்கு ஆதாரமாகத்தான் உமாபதி சிவாச்சாரியார் இயற்றியதாக கூறப்படுவது பௌக்கர ஆகம விருத்தியுரை. பௌக்கர ஆகமம் அல்ல, ஆகமத்துக்கு விருத்தியுரை செய்தார். அதை ஆசிரியர் முனிவர் பெருந்தலை பௌக்கர உரையில் உமாபதி சிவாச்சாரியார் காட்டியவாறே காண்க என்று கூறினார். மேலும் நமக்கு இருக்கிற நூல்கள்ல பிரம்மசூத்திரத்தை ரொம்ப பெரிதாக இந்திய நாட்டுல பேசுவார்கள். அந்த பிரம்மசூத்திரத்திற்கு பேருரை எழுதியவர் நீலகண்ட சிவாச்சாரியார். அந்த நீலகண்ட சிவாச்சாரியார் எழுதியிருக்கிற அந்த மாவாடியத்தில பதி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி வருகிறது. பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரத்துல அதாவது 3 நூல் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வடமொழியாளர்கள்ல. ஒன்று பிரம்மசூத்திரம், அடுத்து உபநிடதம், பகவத்கீதை. இதுக்கு வேதத்ரய என்று சொல்லுவார்கள். அதுல பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியவர் நீலகண்ட சிவாச்சாரியார்.
அவர் கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையா உரை எழுதியிருக்கிறார். எந்த நூலுக்கு? பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியவர் யார்? நீலகண்ட ஆசிரியர், நீலகண்ட சிவாச்சாரியார். அதற்கு நீலகண்ட பாஷ்யம் என்றே பெயர். அதுல பதி என்ற ஒரு பகுதி அதிகரணம். அதுல வரக்கூடிய சில செய்திகளை தமிழ்ல மொழிபெயர்த்து காட்டுகிறார். இனி அடுத்து படிக்கக்கூடிய பகுதியில பக்கம் 83 கீழே பாருங்க. நீலகண்டபாடியத்தில், நீலகண்டபாடியம் என்பது எது? பிரம்மசூத்திரத்துக்கு நீலகண்ட சிவாச்சாரியரால் விரிவாக எழுதப்பட்ட பேருரை மாபாடியம். இப்ப பிரம்மசூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரம் தான் பேரு. ஆனா பிரம்மசூத்திரத்துக்கு பேருரை எழுதியதால அந்த உரைக்கு என்னன்னு பேரு? நீலகண்ட பாஷ்யம்னு பேர். இதுக்கு அப்படித்தான் சிவஞான பாஷ்யம் பேர். அந்த நீலகண்ட பாஷ்யத்துல பதி அதிகரணத்துல சில செய்திகளை நான் படித்ததை தமிழில் மொழிபெயர்த்து கூறுகிறேன் என்று முன் வருகிறார். என்ன சொல்ல போகிறார்? வாங்க. சிவாகமங்களில் ஒரு சாரண பரபிரம்ம கேவல நிமித்த காரணம் என கூறும். சிவாகமங்களில் ஒரு சாரண பரபிரம்ம கேவல நிமித்த காரணம் என கூறும். அதனை மறுத்ததற்கு எழுந்தது இந்த அதிகாரம் என்று உரைப்பர். அது என்ன எழுதியிருக்கிறா? இந்த பகுதியில பரபிரம்ம கேவலத்திற்கு நிமித்த காரணம். ஆமா, சிவாகமங்கள்ல சில பிரம்ம பொருள் உலகத்துக்கு நிமித்த காரணம் மட்டுமே என்று கூறும். பாருங்க, சிவாகமங்களில் ஒரு சாரர் பரபிரம்ம கேவலம், அதாவது கேவலம்னா தனித்து என்று பொருள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்துல கேவலம்ங்கிற சொல்லுக்கு பொருள் நம்ம இழிவுபடுத்துதல். சைவ சித்தாந்தல கேவலம் தனிமை என்று பொருள். உலகத்திற்கு, உலக தோற்றத்திற்கு நிமித்த காரணமாய் இருப்பவன் பரபிரமம் ஒருவர்தான். அத பரபிரம கேவல நிமித்த காரணம். நிமித்த காரணம்னா உலகம் தோற்றுவதற்கு நிமித்த காரணமாயிருப்பவன். கேவல நிமித்தம் என்ன? தனி ஒருவன். கேவலம்னா தனித்துன்னு அர்த்தம். பரபிரமம் மேலான பரம பொருள் ஒன்றுதான் உலக தோற்றத்திற்கு நிமித்த காரணம் என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. அந்த நீலகண்ட பாஷ்யத்துல அவர் எழுதுகிறார், இந்த அதிகரணம் எது? பதியை பற்றி அந்த நீலகண்ட பாஷ்யத்துல நீலகண்ட சிவாச்சாரியர் எழுதுகிற பகுதியில பதியை பற்றி அந்த கொள்கையை மறுப்பதற்கு எழுந்தது என்று சிலர் சொல்லுவர். அது பொருந்தாது. இது நீலகண்ட பாஷ்யத்துல இருக்கிற உரையை எழுதுகிறார். இவ்வதிகரணம் என்று உரைப்பார் உளர் என்று சொல்லுவார்கள். அது பொருந்தாது. எவ்வளவு பெரிய துணிச்சல்! அது பொருந்தாது. யாம் நீலகண்ட பாஷ்யத்துல சிவாச்சாரியர் எழுதுகிறார், யாம் வேதத்திற்கும் சிவாகமத்திற்கும் வேற்றுமை கண்டிலம். எனவே வேதமும் சிவாகமங்களும் தமக்குள் கருத்து வேறுபட்டன என்று யான் எண்ணவில்லை. இது நீலகண்ட பாஷ்யத்துல நீலகண்ட சிவாச்சாரியர் எழுதியத இவர் காட்டுகிறார். மேலும் வேதமும் ஆதலால் சிவாகமமும் சிவாகமம் 3 வருணத்தாருக்கு உரித்தாயதும் 4 வருணத்துக்கு உரித்தாய்வன இருவகைப்படும். எனவே சிவபெருமான் உரைத்தருளிய வேதத்தையும் சிவாகமம் என்று வழங்குகிற முறை உண்டு. முதல் 3 வருணத்தாருக்கு
சிவாகம வேதம் எனப்படும் 4வது வருணத்தாருக்குரியது. சிவா ஆகம சிவாகமம் ஆகமம் என்று வழங்கப்படும் என்று நீலகண்ட பாஷ்யத்துல அவர் சொல்லுகிறார். முன்னையது வேதமெனவும் பின்னையது சிவாகமம் எனவும் வழங்கப்பட்டன. அப்போ 3 வருணத்தாருக்கு சொன்னது வேதம் என்றும் 4 வருணத்தாருக்கு சொன்னது ஆகமம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இரண்டும் செய்த கருத்தன் சிவன் ஒருவனேயாம். இது முனிவர் கருத்தல்ல. நீலகண்ட பிரம்மசூத்திரத்திற்கு நீலகண்ட பாஷ்யம் எழுதிய நீலகண்ட சிவாச்சாரியாருடைய அந்த கூற்றை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ இவ்விரண்டும் வேதமும் சிவாகமும் செய்த கருத்தன், அதாவது கர்த்தா, அதை தோற்றுவித்தவன் சிவன் ஒருவராகும். இந்த முறையில் சுருதியிலும் புராணங்களிலும் சிவாகமங்கள் கூறப்பட்டது. எனவே சுருதி என்பதற்கு வேதம் பொருள்க. சுருதிகளிலேயும் புராணங்களிலே ஆகமங்களிலேயும் இது போல கூறப்பட்டது. சரி, இனி மேலும் இந்த வேதங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வேதம் சிவாகம் 2லேயும் பஞ்சபரமம், பிரணவம், பஞ்சாக்கரம், பிராசாத முதலிய மந்திரங்களும் பதி பசு பாசம் முதலிய பொருள் வழக்கமும் திருநீற்றின் உத்தோலனமும் திரிபுரண்டம் உருத்ராக்கம் தரித்தல் சிவலிங்க பூஜை முதலிய தர்மங்களும் பிறவும் வேதம் சிவாகமம் இரண்டிலும் ஒப்ப காண்டலார். முடிஞ்ச அந்த பகுதியை மட்டும் அண்டர்லைன் பண்ணி எத்தனை அப்ப வேதத்திலையும் ஆகமங்கள்லையும் 2லேயும் ஒரே மாதிரி கூறியிருக்கிறார்கள். அதற்கு மேல இருந்து 2 வரி, அதாவது பிரமம், பிரணவம், பஞ்சாக்கரம், அதுல இருந்து 3 வரி அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. வேதத்திலையும் சரி சிவாகமத்திலையும் சரி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பஞ்சபிரமம், பிரணவம், பஞ்சாக்கரம், பிராசாதம் முதலிய மந்திரங்களும் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களும் திருநீற்றை பொடியாக பூசுதல், குழைத்து பூசுதல் 2 இருக்குதுன்னு வேதமே சொல்லுது, சைவ ஆகமே சொல்லுகிறது. பிறகு உருத்திராக்கம் தரித்தல், இது அணிதல், பிறகு சிவலிங்க பூஜை செய்தல் போன்ற அறங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒப்ப காண்டலாம் 2லையும் ஒரே மாதிரி சொல்லுகிறது. அந்த இரண்டும் பிரம்மாணமே ஆகலாம். அப்ப வேதமும் சிவாகமங்களும் பிரம்மாணமே ஆகலாம். அவற்றுள்ளும் மாறுபாடு இன்மையால் இந்த முறையில அந்த 2ல எந்த விதமான வேறுபாடு இல்லாத காரணத்தினாலும் இந்த அதிகரணம் கேவலம் தனித்த பிரமம் நிமித்த மாத்திரமே இறைவன் என்று சொல்லுகிறது என கூறும். மேலும் இந்த அதிகரணம் கருப்ப நூலாகிய யோக சாத்திரத்தை மறுத்ததற்கு எழுந்தது எனவே யாம் கூறுதும். எனவே கருப்ப நூலாகிய யோக நூலை மறுப்பதற்கு எழுந்தது என்றே யாம் கொள்ளுகிறோம், யாம் கருத்தை எடுக்கிறோம் என்று இவ்வாறு நீலகண்ட சிவாச்சாரியாரால் காட்டப்பட்டது. அதை அப்படியே தூக்கிக்க போட்டார் பாருங்க முனிவர். அப்போ பிரம்மசூத்திரத்துக்கு நீலகண்ட சிவாச்சாரியாரால் எழுதப்பட்ட நீலகண்ட பாஷ்யத்தை முழுவதும் படித்தவர் நம்முடைய முனிவர், சாதாரணமான நினைச்சிருந்தீங்க. மேலும் இதனை விரித்து
சிவாதித்த மணி தீபிகை, சிவதத்துவ விவேகம். இந்த சிவாதித்த மணி தீபிகை என்பது அப்பய தீட்சதன் என்ற ஒரு அருளாளர் எழுதியது. பிறகு சிவதத்துவ விவேகம் என்பது அரதத்த சிவாச்சாரியர் எழுதி, சாம்பவார்த்தவங்கெல்லாம் அரதத்த சிவாச்சாரியர் எழுதிய சிவ தத்துவ விவேகம் முதலிய நூலுடையார். அந்த நூலை எழுதியவர்கள் சிவாகமங்களுக்கு பிரம்மாணியம் காட்டியவாறு இந்த மேற்கூறிய கருத்தை பிரித்து சொல்லப்பட்டது, மேலும் ஆதாரம் என்று காட்டுகிறார் முனிவர் பெருந்தகை என்று சொல்லி, இந்த நல்ல நூல்கள் ஒரு ஜென்மத்துல இது வராதுங்க. இதை படிக்கிற ஒரு வாய்ப்பு அத சுவாமி நமக்கு காட்டி இருக்கிறார் என்று சொல்லி, இந்த அளவில இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவா